வந்து கிரீன் டெரர்னுவாங்க. 200 rupees விக்கிறோம். ஹோல்சேலா எடுத்தா 80 rupees 85 அது மாதிரி வரும். அதர் நேம் வந்து சிக்லெட். சிக்லெட்டா வால் மாதிரி இருக்கும் பாருங்க, அது ஸ்வாட். இது மேல் ஃபீமேல், 2 மேல் போட்டு 120 rupees சேல்ஸ் பண்றோம். வந்து பேர் வந்து 100 rupees சேல்ஸ் பண்றோம். பொறுத்த வரைக்கும் டெய்லி தண்ணி அரைக்க தேணும், ஏன்னா இது டஸ்ட் ஆகும். இதுல தெரியுது குழந்தைங்க எனக்கே தெரியும். மாலி இது ஹோல்சேலா எடுத்தா 3 ரூபாய் 50 பைசா. ஜெர்மன் ராம்னுவாங்க. ப்ளூ சூப்பரா இருக்கும். இது வந்து என்னன்னா அந்த பிளான்ட் ப்ளூ கலர்ல ப்ளூ எலக்ட்ரிக் பேர் வந்து 150 rupees போடுறோம். 150. இது வந்து yellow சவரம். இந்த மீன் வந்து 100 ரூபாய் போடுறோம். ஹோல்சேலா எடுத்தீங்கன்னா 15 ரூபாய் போடுவோம். ஜெல் சிக்லெட், ஜெல் JEWL. ஓகே. இதுவும் அக்ரி. இது என்ன ஃபிஷ்? இந்த ஃபிஷ் பேர் வந்து டாமசோனி. ஆமா, இது ஒரு சிக்லெட் வெரைட்டி. இது சிக்லெட் கோல்ட் தான். இந்த மார்க்கெட்ல கொளத்தூர் மார்க்கெட்ல கோல்ட் தான் வந்தது. மீன் பொரிச்சு சாப்பிடுற மீன் கேக்குறாங்க. இது வந்து ஆஸ்கர். இதுல வந்து 2 இது வெரைட்டி இருக்கு. ஆல்பினோ ஆஸ்கர், ஒயிட் ஆஸ்கர். 12 ஃபிஷஸ் இருக்கு. இதுல வந்து 100 ரூபாய் வரும். எல்லா கலரும் இருக்கும். மாலி 20 இது. சர்ஃபெட் டெட்ரா. சோ இது மாதிரி எல்லாம் 20 எவ்வளவு? ஃபீமேல். சிங்கிளா இருக்காது? ஆமா, ஃப்ளோரான் பொறுத்தவரைக்கும் இது சிங்கிளா தான் போடணும். அதாவது பிளாட்டி, ரெட் பிளாட்டின்வாங்க. இது வந்து 10 மீன் 100 ரூபாய். Hi, hello, welcome back to BTO Discover Vlog family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர். நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, அக்யூரியத்தை பற்றி காட்டுங்க, கலர் ஃபிஷ்ஷை பற்றி காட்டுங்க, நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக நம்ம வந்திருக்கிறது தான் GTR அக்யூரியம். இது எங்கே இருக்குன்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. லொக்கேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி வரும் வித் ஆஃபர்ஸ். அண்ட் உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபிஷ் லவர்ஸ் இருக்காங்க, அக்யூரியம் செட் பண்ணணும், என்னென்ன ஃபிஷ் வாங்கணும், அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிலாம் தெரியணுன்னாக்கா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரண்டா கோல்ட். ஓகே. இது வந்து ஒரண்டா கோல்ட் பொறுத்தவரைக்கும் டெய்லி தண்ணி அரைக்க தேணும், ஏன்னா இது டஸ்ட் ஆகும். இதுல டஸ்ட் ஆலகமா சீக்கிரம். ஆமா, டஸ்ட் ஆகும், அதனால டெய்லி தண்ணி அரைக்க தேணும். ஓகே. இது ஒரண்டா கோல்ட். இது பேர் வந்து 150. இது கொஞ்சம் குண்டா இருக்கு. ஆமா, நான் வெளில காட்டுறேன் அதனால. இது வந்து மாலி. ஆமா, இது மாலி. இது எல்லாருக்கும் தெரியும். இது குழந்தைங்க பேர் எனக்கே தெரியும். மாலி. இது ஹோல்சேலா எடுத்தா 3 ரூபாய் 50 பைசா. 3 ரூபாய் 50 பைசா வச்சிருக்கோம். மினிமம் 100 மேல எடுக்கணும். ஓகே. 20 மீன் ரீட்டைலுக்கு 100 ரூபாய் போடுறோம் நம்ம. சரி. 20 மீன். 20 மீன். 20 மீன் 100 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆமா, ரீட்டைல்ல. இது என்ன மீன்? இது வந்து ஜெர்மன் ராம், எலக்ட்ரிக் ஜெர்மன் ராம்னுவாங்க. ப்ளூ சூப்பரா இருக்கும். ஓகே. இது வந்து என்னன்னா அந்த பிளான்ட் ப்ளூ கலர்ல ப்ளூ எலக்ட்ரிக் ஜாம். இது வந்து பேர் வந்து 160 தான் போடுறோம். வெளியில 200 rupees போடுவாங்க. நீங்க வெறும் 160 தான் போடுறீங்க. ஆமா, ஏன்னா நம்ம மீன் இது. ஓகே. வெளிய எல்லாமே போடுறாங்களா? இது பாத்தீங்கன்னா அதாவது பிளான்டட் டேங்க்ல போடுவாங்க. இந்த டெட்ராஸ் வேற, ஏன்னா இது சூப்பரா இருக்கும். ராம் வெரைட்டி. ஓகே. ஓகேங்களா? அடுத்து இது சவரம். சவரம் இது சிக்லெட் வெரைட்டி உள்ள வரும். இது கூட வந்து போலார் பேரட், ஆஸ்கர், பேபி ஆஸ்கர், அதுக்கப்புறம்
இந்த டின் ஃபைல் இது மாதிரிலாம் சேர்த்து போடலாம் அழகா இருக்கும். இது எல்லாரும் கூட சேரும். இது வந்து பேர் வந்து 150 rupees போடுறோம் செவரம். இது வந்து yellow செவரம். இதுலயே ஸ்பாட்டட் செவரம் இருக்கு, அது இறக்குல நம்ம இறக்குவோம். ஓகே ஓகே. சோ அது அந்த புதிய கடைக்கு வரும். ஆமா கண்டிப்பா. இது வாங்க. இதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா சர்ஃபே டெட்ரா. நான் சொன்ன பாத்தீங்களா டெட்ரா வெரைட்டி. இந்த ஃபிஷ்க்கு இன்னொரு இது வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்கூலிங் ஃபிஷ்னு வாங்க. ஸ்கூலிங்னா ஒண்ணா சுத்தம். ஒத்துமையா இருக்கும். அத குடுகுடமா இருக்கு. ஆமா. இது வந்து சர்ஃபே டெட்ரா. இது வந்து 4 மீன் வந்து 100 ரூபாய்னு போடுறோம். ஹோல்சேலா எடுத்தீங்கன்னா 15 ரூபாய் போடுவோம். ஓகே. இதோட என்ன பிளஸ்னா சாக்லேட் கலர்ல இருக்கு பாருங்க. ஆமா. சூப்பரா இருக்கும் இது. ஆமா. அதனால சர்ஃபே டெட்ரா. ஓகே. இது பாத்தீங்க. இது வந்து ஜொல். ஜொல் சாக்லேட். ஜொல் JEWL ஜொல். ஓகே. இதுவும் அக்ரெசிவான ஃபிஷ் தான். இது வந்து ஆஸ்கர் கிரீன் டெரர் இந்த மாதிரி எல்லாம் போடலாம். அது வாய்க்கிட்ட எல்லாம் ரெட்டா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா ஜொல் ஃபிஷ் அப்படிதான். ஜொல் ஃபிஷ் அப்படிதான் இருக்குமா? ஃபுட் போட்டோம் அதனால. ஃபுட் போடுறோம். இது வந்து 4 மீன் 100 ரூபாய் தான் போடுறோம். 4 மீன். இது एक्चुअली கலரிங் இது லைட் செட் பண்ணிட்டு போடிங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம இங்க இது இல்லாதனால. ஓகே. அந்த புது இடத்துல தான் அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். பலூன் மூன் டைல் மாலின்னு வாங்க. பலூன் மூன் டைல் மாலினா அதோட பலூன் கீழ இருக்கும். மூன் டைல் வந்து இதுவா இருக்கும். அதோட வால் நிலா மாதிரி இருக்கும். சரி. இது வந்து 4 fishes 120 போடுறோம். 4 fishes 120. ஆமா. இது நல்லா இருக்கும் இது. ஓகே. அப்புறம் இது வந்து கோரிடோரா. சாரி பாண்டா கோரினா கோரிஸ்னா உங்களுக்கு எப்படி சொல்லுதுன்னா இப்ப நம்ம டேங்க்லாம் இருக்கு பாத்தீங்களா பிளான்டட் டேங்க் நானோ டேங்க் அது வந்து கம்பல்சரி ஆல்கே ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் போடுவாங்க. இந்த ஆல்கே இந்த கோரிடோரா போட்டாதான் அதோட ஆல்கே எல்லாம் இங்க சாப்பிட்டுரும். சோ இது வந்து டேங்க் கிளீன் ஆயிடும். சூப்பரா. இது வந்து இது ரேட் அதிகம். பேரே 120 இல்ல 150 மேல வரும். பேரே வாங்க ரெண்டு பீஸே வந்து 120. ஆமா ரேட் அதிகம். ஆமா க்ளீனிங் இது பாத்துக்குது இல்ல. சூப்பரா இருக்கும். நம்ம வேலை பார்க்க வேண்டாம் இல்ல. நம்ம வேலை சேர்த்து அது பாத்துறது இல்ல. ஆமா. இது நல்ல மீன் ஏரேஷன் லைட்டா அந்த போதும். ஓகேங்களா? இது என்ன ஃபிஷ்? இந்த ஃபிஷ் பேர் வந்து டாமசோனி. ஆமா இது ஒரு சிக்லெட் வெரைட்டி. இது சிக்லெட் சூப்பரான ஃபிஷ். இது பாருங்க நம்ம அப்படியே இப்ப ஃபுட் போட்டோம் இல்லனா வந்திருப்பாங்க அந்த கை அசலுக்கு வந்துரும். நல்லா அழகா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஃபுட் மேல ஃபுல்லா இருக்கு பாருங்க. வயிறு ரொம்ப இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அடி வாங்காத மீன் டாமசோனி சிக்லெட். அதனால வந்து மேல வரல. இல்லனா நம்ம கை வச்சா அந்த கை எடுத்து வரும். இது வளர நல்ல டார்க் ப்ளூவா உங்களுக்கு கலர் மாறிடும். கலர் இன்னும் டார்க்கா கொடுக்கும். டார்க்கா தெரியும். ஆமா டார்க்கா தெரியும். மீன் அவ்வளவு சீக்கிரம் அடி வாங்காத மீன். இது ஜீப்ரா கோட் மாதிரி அழகா. ஆமா அதான் டாமசோனி. இது பாத்தீங்கன்னா கோல்ட் எல்லாம் இருக்குது. இந்த மார்க்கெட்லயே ஃபர்ஸ்ட் வந்தது கோல்ட் தான். இந்த மார்க்கெட்ல குளத்தூர் மார்க்கெட்ல கோல்ட் தான் வந்தது. மீன் பொரிச்சு சாப்பிடுற மீன் கேக்குற மீன். இது கோல்ட் வந்து 4 மீன் 100 ரூபாய் போடுறோம். ஹோல்சேலா எடுத்தா 15 ரூபாய் போடுவோம். சரி 4 மீன் 100 ரூபாய் 100 rupees. ஓகே. இது கோல்ட். கொஞ்சம் பெரிய சைஸ்ல இது. ஆமா இது பெரிய கோல்ட் 5 ரூபாய் போடுவோம். இது வந்து ஒரண்டா கோல்ட். ஏன் ஒரண்டா கோல்ட்னா தலையில வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். சாஃப்ட்டா பூ மாதிரி இருக்கும். அதனால ஒரண்டா கோல்ட். இது வந்து பேர் 120. சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட். வாய் அழகா தந்து காட்டுங்க. நல்லா அழகா இருக்கும். என்ன பேசுதுன்னு தெரியல. நமக்கு அந்த பாஷை லாஸ்ட்ல எடுங்க நல்லா இருக்கும். அந்த லாஸ்ட் நிறைய இருக்கு. இங்க பாருங்க கண்ணு அடிச்சு காட்டுது அழகால. கண்ணில அது வாய். கோல்ட பொறுத்த வரைக்கும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் இல்லன்னா அதோட ஃபின் எல்லாம் அப்படியே சுருங்கிடும். கோல்ட பத்தி தண்ணி இறக்கி ஏத்தணும். தண்ணி கம்பல்சரி இறக்கி ஏத்தணும். எவ்வளவு நாளுக்கு ஒரு வாட்டி? டெய்லியும். நான் கூட இன்னைக்கு தான் மாத்தனேன். அப்ப இது ஃபிஷ் லவர் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டிய ஃபிஷ். ஆமா. கொஞ்சம் மழை காலத்துல இது ஆயிடுச்சுனா ஹீட்டர் போட்டுடணும். தாங்காது. இது வந்து ஆஸ்கர் நம்ம இறக்கி இருக்கோம் நம்மள. இது வந்து ஆஸ்கர். இதுல வந்து 2 இது வெரைட்டி இருக்கு. ஆல்பினோ ஆஸ்கர், ஒயிட் ஆஸ்கர். இது வந்து ஒயிட் ஆஸ்கர், இது ஆல்பினோ. இது வந்து பேர் வந்து நம்ம வெளியெல்லாம் 350 மேல போடுறாங்க. இது நம்ம மீன்ன்றதால 300 இல்ல நம்ம இறக்கி இருக்கோம். நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். இது ஹோல்சேலா எடுத்தா 135 இல்ல 145 போடுவோம். ஓகே. ஆமா. இதெல்லாம் மினிமம் 12 மீன் 15 மீன் மேல எடுக்கும். அட்ரஸ்ட் எவ்வளவு மீன் வரல ஆர்டர் கொடுத்தா இருக்கும் உங்ககிட்ட? புரியல. இது மீன் எப்பவுமே இருக்கும். ரெகுலரா இருக்கும். இதுல வந்து ஆஸ்கர் கிடைக்கும். இது வந்து 2 வெரைட்டி. நம்ம கிட்ட டைகர் ஆஸ்கர், காப்பர் ஆஸ்கர்லாம் நெக்ஸ்ட் வீக் வருது. அது காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? எந்த ஊர்ல இருந்து? இதெல்லாம் நம்ம இதுல இருந்து இறக்குறோம். கேரளால இருந்து இறக்குறோம். நம்மளோட டீலர் இருக்காங்க ரெகுலரா. ஓகே. அடுத்தது இது பாக்கெட்ஸா? ஆமா இது எல்லாமே பாக்கெட்ஸ் தான். இதெல்லாம் ரீட்டைல் ரேட். இது ரீட்டைலுக்கு. ஆமா. உள்ள இருக்கிற மீனை தான் எடுத்து வெளில போடுவோம் கஸ்டமர் வந்து சில பேர் உள்ள கேறவங்க உள்ள வெளில கேறவங்க வெளியில கொடுப்போம். ஓகே. இது விண்டோ. ஆமா. இதுல வந்து 12 ஃபிஷஸ் இருக்கு. இதுல வந்து 100 ரூபாய் வரும். எல்லா கலரும் இருக்கும். ப்ளூ கலர் இருக்கும். ப்ளூ கலர் யாரும் போட மாட்டாங்க. நம்ம போடுவோம். ப்ளூ இது ஒன்னு இருக்கு. ஆமா ப்ளூ கலர். இது வந்து ஒரண்டா கோல்ட். இது 120. இது ஏஞ்சல் 4 மீன் 100 ரூபாய். இது 4 கோல்ட் 100 ரூபாய். மாலி 20. இது சர்ஃபே டெட்ரா. சோ இது மாதிரி எல்லாம் 20 எவ்வளவு? 20 fishes 100 rupees தான் மாலி. 20 rupees 100. சோ இங்க இது வந்து வெயில் டைல். இது காட்டுங்க நல்லா இருக்கும்.
இது வந்து வெயிட்டைல மில்கி பெருசு மீனும். ஆமா பெரிய மீன். இது நல்லா வளரும். இது எங்கன்னா இது தொட்டில போறதை விட கீழே போடலாம். அந்த சிமெண்ட் தொட்டிலாம் கார்ப், இது கோய் கார்ப், அதோட படம் தான் நல்லா வளரும். அதனால பெருசா வளரும். அதனால தொட்டில கிட்ட 1 feet கிட்ட வளரும். இது அது வெயிட்டைல். இது வெயிட்டைல்னா ரெக்க இருக்கும். ஓகே ஆமா அதனால அந்த ரேட். ஆமா என்ன ரேட் சொன்னீங்க? இது வந்து 250 வரும். 250 ரெண்டு பீஸ். ஆமா ரெண்டு பீஸ் சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஆமா இது வந்து டைகர், கிரீன் டைகர், சாதா டைகர், நார்மல் டைகர். இது 100 rupees 8 fishes. இது ஃப்ளோரான் ஃபீமேல். சிங்கிளா இருக்காது? ஆமா ஃப்ளோரான் பொறுத்தவரைக்கும் இது சிங்கிளா தான் போடணும். அதான் நல்லா இருக்கும். அதான் நல்லது. இல்லனா அது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்குமா? ஆமா ஆமா. ஓகே பாத்தீங்கன்னா கப்பீஸ். இந்த கப்பீஸ் நம்ம ஷாப்ல ரெகுலரா இருக்கும். இது வந்து ஆபரேட் கப்பீஸ்னுவாங்க. இதுல வந்து 12 மீன் 100 ரூபாய். 8 ஃபீமேல் 4 மேல் இருக்கும். ஒரு ரெண்டு கம்பைண்டா இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல். மேல் அண்ட் ஃபீமேல். மேல் தான் கம்மியா போடுவாங்க. ஃபீமேல் இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. லைட்டிங் சூப்பரா இருக்கு. ஏர் இல்லாம பவுல்ல கூட போடலாம். பெரிய பவுல்ல. ஓகே இந்த மீன் பாத்தீங்கன்னா நியான் கோரா. கோரா வெரைட்டி. கோரா பொறுத்தவரைக்கும் நேச்சுரலாவே ஏர் இல்லாம இருக்கும். இது நியான் கலர். ஓகே நியான் கோரான்வாங்க, ப்ளூ கோரான்வாங்க. ரெண்டு மீன். ஆமா இது வந்து பேர் 100 rupees தான் போடுறோம். இது வித்தவுட் ஏர்ல பவுல்ல கூட போடலாம். பவுல்ல கூட போட்டு வச்சுக்கலாமா? நீங்க காட்டுனீங்களா அந்த பவுல் கூட போட்டு வச்சுக்கலாமா? இது போலார் பேரட். இது போலார் கரண்டியா? இது போலார் பேரட். இது வந்து ஜஸ்ட் 200 rupees தான் போடுறோம். ஓகே நல்லா இருக்கும். போலார் பேரட் பொறுத்தவரைக்கும் கீழ வந்து இது போடணும். பானை போட்டீங்கன்னா நல்லா அதுல சர்வே ஆகும். ஓகே அது அதுல செட்டில் ஆயிடும். ஆமா செட்டில் ஆயிடும். இது வந்து பிளாட்டி, ரெட் பிளாட்டின்வாங்க. இது வந்து 10 மீன் 100 ரூபாய். ரெட் பிளாட்டி இது நல்லா இருக்கும். 10 மீன் 100 ரூபாவா? ஆமா 10 மீன் 100 ரூபாய். இது ரேட் ஏதாவது மாறுமா? வீக் டேஸ்க்கு வீக்கெண்ட்ஸ்க்கு ஒரே ரேட் தான் நம்ம. அப்படியே இல்ல சில இடத்துல கேள்விப்பட்டேன் தங்க விலை மாறற மாதிரி ஏறும் குறையும்ல. அது எங்களுக்கு மார்க்கெட்ல அவங்க 1 ரூபாய் 2 ரூபாய் ஏத்துனாங்க. நாங்க ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் ஏத்துறோம். அவ்வளவுதான். மீனை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் ரேட் இல்ல. இப்பயே சொல்லிடுறேன். அதுவே மாறும். அதுதான் இந்த கோல்ட் நான் 5 ரூபாய் சொல்றேன்னா அடுத்து நான் 18 ரூபாய் கூட சொல்லுவேன். சரி அது இது பொறுத்து டிமாண்ட் பொறுத்து. மீன் டிமாண்ட்னா ரேட் ஏறும். மீன் ரெகுலரா வரதுனா கம்மியா கொடுப்போம். அப்ப இந்த வீடியோல காட்டுற ரேட் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இருக்கும். நம்ம கடையில் 90% இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் 4 கோல்டு எப்பவுமே வந்தா 100 ரூபாய். 120 ரூபாய் போட மாட்டோம். கஸ்டமர் கேட்பாங்க ஏன் 120 ரூபாய் போடுறீங்க? உங்ககிட்ட 100 ரூபாய் தானே வாங்கினா வீடியோல காட்டுறேன். தூரத்துல இருந்து வந்து கேட்பாங்க. கஸ்டமர் தான் மெயின். ஆமா ஆமா அவங்களுக்காக தானே. எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் தான் மெயின். ஆமா மேடம். சரி சரி சரி. சோ அந்த கடை வந்து கூடிசில திறப்பீங்க இல்லையா? ஆமா திறந்தாச்சு ஆல்ரெடி. கொஞ்சம் இன்னும் வர்க் இருக்கு. திங்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணனும் இல்லையா? கரெக்ட்டா ஜிடிஆர் கடை மேல உங்களுக்கு பேனர். கொளத்தூர் பேஸ் இங்க பாருங்க என்ன டிராஃபிக் இருக்குன்னு பாருங்க. வந்துட்டே இருக்கும் பைபாஸ். முக்கியமா வீக்கெண்ட் தான் எங்களுக்கு நல்ல வியாபாரம். வீக்கெண்ட்ஸ் தான். நான் வீக்கெண்ட்ல தான் வந்திருக்கேன். நானும் ஒரு சாட்டர்டே தான் வந்திருக்கேன். சோ கிரவுடடான பிளேஸ் எப்பவுமே. கலர் ஃபிஷ்க்குனாலுமே கொளத்தூர் தான் இல்லையா? ஆமா கொளத்தூர் தான் இதுவே மெயின். கலர் ஃபிஷ்னாலுமே கொளத்தூர் தான். செகண்ட் ஏசியா மார்க்கெட். ஆமா உங்களுக்கு இதுக்கு ஃபார்ம் இருக்குங்களா? ஆமா ஃபார்ம் இருக்கு. இப்ப எடுக்க முடியாது. ஷூட்டிங் இருக்கு. ஃபார்ம் வெளிச்சத்துல தான் எடுக்கணும். ஏன் ஃபார்ம்னா ஃபார்ம்ல வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபார்ம்ல இந்த மீன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-1000 மீன் போடலாம். ஏன்னா இந்த தொட்டில போட முடியாது. ஆமா ஏன்னா எங்களுக்கு லோக்கல் ஆர்டர் நாங்க குடுக்குறோம். லோக்கல் ஆர்டர்னா இங்க பார்சல் போறவங்களுக்கு நாங்க மீன் கொடுக்குறோம். இனிமே கடை வச்சிருக்க வந்து வாங்கிட்டு போவாங்களா? ஆமா இங்க எங்களுக்கு மெயினே ரீட்டைல், ஹோல்சேல், பார்சல். அதுக்கப்புறம் இங்க பார்சல் போடுறாங்க. பார்சல் இங்க போறவங்க 100 பேர் மேல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்க மீன் கொடுப்போம். அவங்களுக்குலாம் ஒரு ரேட்டு சொல்லுவோம். நாங்க சொல்ல முடியாது ரேட்டு. அவங்களுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவோம். இல்ல சென்னையில இருந்து வர அது நேர்ல இருந்து வந்தா நீங்க சொல்லதான் செய்வீங்க. வீடியோல சென்னையில இருந்து வர்றவங்களுக்கு ஹோல்சேல் அது வேற ரேட். இங்க இருக்கவங்களுக்கு வேற ரேட். ஏன்னா அவங்க ரெகுலரா எங்க கிட்ட எடுப்பாங்க. அமௌண்ட் போடுவாங்க. சரி அவங்க இங்க கடை வச்சிருக்காங்களா? கடை வச்சிருக்காங்க. வீட்லயே பார்சல் போடுவாங்க. எல்லாமே பண்றாங்க. ஓ பார்சல்லாம் ஆர்டர்ஸ் மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. ஆமா அவங்கதான். சோ அவங்களுக்கு நாங்க ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய் வச்சு கொடுப்போம். அவ்வளவுதான். ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே அவ்வளவுதான். சோ ஏன்னா அவங்க 50-100 மீன் மேல எடுக்கறவங்க எடுப்பாங்க ரெகுலரா. மத்தவங்க சென்னையில இருந்து வரவங்க 10 மீன் கொடுங்க அப்படினுவாங்க. அவங்க வீட்டுக்கு வாங்குறவங்க. இதுக்கு வியாபாரம் தான். அவங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கு வாங்குறாங்க. அவங்களுக்கு அதை வச்சு தானே சம்பாத்தியம். எங்ககிட்ட வாங்க மீன் நல்லா இருக்கும். மீன் நல்லானா கட்டே மாட்டோம். ஏன்னா கஸ்டமர் வாங்கிட்டு மறுபடியும் நம்ம கடைக்கு வரணும் பாத்தீங்களா? அப்படி இல்லைன்னா நாங்க இல்லைன்னா அந்த ஃபார்ம் பாத்தீங்களா ஃபார்ம்ல போய் கண்டிஷன் பண்ணி மெடிசன் போட்டு விட்டுருவோம். அப்படியே இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் மட்டுமே பார்க்க முடியாது. நஷ்டமா பார்க்கணும். அதுதான் தொழில். அப்படியே லாபம் வராதுல்ல. எதுனாலும் பண்ணணும். சரி சரி சரி. சோ எங்களுக்கு நேரம் கொடுத்து ஒரு மீனோட ரேட்டு, ஒரு மீன் என்னது பேரு எல்லாம் எங்க சப்ஸ்கிரைபருக்கும் எங்களுக்கும் காட்டுனதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். வாங்க நம்ம ஷாப்புக்கு நல்லா பெஸ்டா பண்ணி தரோம். சரி தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வந்து ஜிடிஆர் அக்யூரியத்துக்கு வந்தோம். என்னென்ன ஃபிஷ் இருக்கு, என்ன ரேட் இருக்கு. ஹோல்சேல்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுப்பாங்க. 30 பீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கொடுப்பாங்க. அப்போ ரீட்டைல் கிடையாதாக்கா அப்படின்னு கேட்காதீங்க. ரீட்டைல் கேட்டாலும் கொடுப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ரேட்லயும் கொடுப்பாங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவை பார்ப்போமா? அது வரை டாடா பாய். See you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
ஹெல்ப்